வணக்கம். அண்மைய நாட்களாக பிரித்தானிய அரசாங்கமும் பிரித்தானுடைய உள்துறை அமைச்சர் சபானா முகமட் அவர்களும் இந்த புகலிட கோரிக்கையாளர்களுடைய வரவை கட்டுப்படுத்துதல் அல்லது அவர்களுடைய அந்த புகலிட கோரிக்கைகளை விரைவுபடுத்தி அவர்களில் அந்த புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்படுவர்களை விரைவாக நாட்டை விட்டு அனுப்புதல் அல்லது ஏற்கனவே புகலிட கோரிக்கையாளர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்ற புகலிட கோரிக்கையாளர்களை நாட்டை விட்டு அனுப்பும் செயற்பாடுகளை விரைவுபடுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை அண்மை காலமாக தீவிரமாக முன்னெடுத்து வருவதும் அது தொடர்பான நடவடிக்கைகளையும் அது தொடர்பான சட்ட சீர்திருத்தங்களையும் சட்ட முன்மொழிவுகளையும் முன்வைத்து வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் 20/11/2025 அன்று பிபிசி உடனான ஒரு நேர்காணலில் பிரித்தானியாவுடைய உள்துறை அமைச்சர் சபானா முகமட் அவர்கள் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். முக்கியமாக இந்த தோல்வியடைந்த புகலிட கோரிக்கையாளர்கள், அதாவது ஃபெயில்டு அசைலம் சீக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த தோல்வியடைந்த புகலிட கோரிக்கையாளர்கள் அவர்கள் தாமாக முன்வந்து தம்முடைய சொந்த நாட்டுக்கு திரும்புவதற்கு உடன்பட்டால் அவர்களுக்கு இதுவரை காலமும் வழங்கப்பட்டு வருகின்ற அந்த தங்களுடைய சொந்த நாட்டிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான அந்த கொடுப்பனவு, இதுவரை காலமும் அது 3000 பவுண்ட்ஸ்களாக இருந்தது. அந்த கொடுப்பனவை அதிகரிப்பது, அதாவது ஒரு குறிப்பிடத்தக்க பெரிய அளவில் அந்த கொடுப்பனை அதிகரிப்பதன் ஊடாக அந்த ஃபெயில்டு அசைலம் சீக்கர்ஸ், அதாவது தோல்வியடைந்த அகதி கோரிக்கையாளர்கள் தஞ்ச கோரிக்கையாளர்களை தாமாக முன்வந்து நாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பினை அதிகரிக்கும் ஒரு முயற்சியாக செயற்படுத்தலாம் என்ற எண்ணக்கரு தம்மிடம் இருப்பதாகவும் அது தொடர்பில் தான் அரசாங்க அதிகாரிகளுடன் அரசாங்கத்துடன் உரையாடி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். பிபிசி நிறுவனத்தைச் சேர்ந்த அந்த பேட்டியாளர் டென்மார்க்கினுடைய நடைமுறையை ஒத்ததான இந்த நடைமுறைகள் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டு வரும் அதேவேளை டென்மார்க்கிலே 20,000 டென்மார்க் நாணயங்கள் அவர்களுக்கு அந்த புகலிட கோரிக்கையாளர்கள், அதாவது விரும்பி தாமாக முன்வந்து திரும்பி செல்லும் புகலிட கோரிக்கைக்கு வழங்கப்படுவதனால் கிட்டத்தட்ட அந்த அளவிலே நீங்கள் அதை அதிகரிப்பீர்களா என்று கேட்ட பொழுது தான் அவ்வாறான ஒரு பாரிய ஒரு அதிகரிப்பினை பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில் எதிர்காலத்தில் இந்த தாமாக முன்வந்து நாட்டுக்கு திரும்பி செல்ல விரும்பும் தோல்வியடைந்த புகலிட கோரிக்கையாளர்களுக்கான அரசாங்கத்தினுடைய அந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த தோல்வியடைந்த புகலிட கோரிக்கையாளர்கள் அந்த வாய்ப்பினை பெற்று அவர்கள் நாடு திரும்ப விருப்பம் கொண்டிருப்பார்களாக இருந்தால் அவர்கள் நாடு திரும்பும் பொழுது அவ்வாறான ஒரு பெரிய தொகையினை பெற்று சென்று தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய தொழில் முயற்சியை தங்களுடைய சொந்த நாட்டிலே ஆரம்பிப்புக்கான வாய்ப்பு இருக்கும் என்ற ஒரு முக்கியமான செய்தியையும் இன்றைய இந்த காணொலியிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி.